எனக்கு தெரியும். ஒரு 4 மகள்கள் உடையதான ஒரு தகப்பன் பண்ண வேலை, ஆவிக்குரிய தகப்பன் பண்ண வேலை. 4 மகள்கள், வேற வழி இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு அவருக்கு. அதுல கொண்டு போய் நல்லா படிச்ச பிள்ளைய, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைய, ஒரு படிக்காத, ஒரு ஒரு எழுத்தறிவு இல்லாத, அதுவும் அது கூட பரவாயில்ல, ஒரு மனுஷத்தன்மை இல்லாத, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத சொந்தக்காரன் ஒருத்தன் கையில கொண்டு கொடுத்துட்டாரு. வந்து கேட்டாங்கன்னு கொடுத்துட்டாரு. அந்த மகள் படுகிற பாடு இருக்கு பாருங்க, அவன் பண்ற கொடுமையை தாங்கவே முடியாது. அப்படிப்பட்டதான கொடுமைகள் அனுபவிக்கிற பிள்ளைகள். இந்த தாய் தகப்பன் ஏதோ ஒரு பெரிய கடமையை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். எங்களுக்கு அவ்வளவு பேர்டன். என்ன பேர்டன்? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்லாம எதையும் செய்யாதீங்க. ஏன்னா அனுப்பி வச்சுட்டு நீங்க தூங்குவீங்க, அந்த மகள்கள் தூங்குகிறது இல்லை. வீட்டுல சூசைட் பண்ணிக்கவும் முடியாது, நரகத்துக்கு போயிடும்ன்ற பயம் அந்த மகளுக்கு இருக்கு. டெய்லி நரகத்தை இங்கேயே சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தாய் தகப்பனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறதான மகள்கள் எத்தனை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்றார், இன்னைக்கு உன்னுடைய பாவத்தை இந்த தலைமுறையில கர்த்தர் மாற்றுவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார். உன் தாய் தகப்பன் செய்த தப்பு உனக்கு சரி பண்ணப்படும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்கு மறைவுக்கு கீழே வந்து நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ரூத்துக்கு அந்த வார்த்தை தான் சொல்லப்படுது. இஸ்ரவேலுடைய தேவனுடைய செட்டைகளுக்கு மறைவிலே வந்த உனக்கு எல்லா ஆசீர்வாதம் ஆரோக்கியப்பட்டு. டோன்ட் வரி. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மாத்தி அமைப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் உனக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பொறுமையோட காத்திரு, தப்பு பண்ணிடாத.